கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 கேரட் வந்துட்டு நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு இந்த நெய் கூட போட்டுடலாம். கேரட் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நெய்லேயே அந்த கேரட் எல்லாம் வந்து பாதி வெந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது இந்த கேரட் எல்லாம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த கேரட் கூட ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஊற்றின பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த பால் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்லேயே வந்து கேரட் எல்லாம் நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இப்போ இது கூட போட்டுக்கலாம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அடி பிடிக்காத அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட போட்டுக்கிறேன். பால் பவுடர் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் இது வந்து நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இப்போ வந்து இது நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பேனில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம இந்த கேரட் எல்லாம் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா அந்த கரண்டி வச்சே வந்துட்டு இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதுக்கு மேலே போட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போது 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான கேரட் ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.